மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் என்று சொல்லப்படுகின்ற பாலியல் மூலமாக பரவுகின்ற நோய்கள் எவ்வாறு பரவுகின்றது என்பதை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 2 விடயங்களை பார்த்தோம். இன்று மூன்றாவதாக இருக்கின்ற விடயத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இதை மற்றவர்களுக்கும் பார்க்காதவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் என்பர்கள் வாட்ஸ்அப்பினூடாக 0097737356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 077356245 மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். மூன்றாவது முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், அதாவது எவ்வாறு இந்த பாலியல் நோய்கள் பரவுகிறது என்றால், ஒவ்வொரு ஆண்கள், அது கணவனாக இருக்கலாம் அல்லது பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆண் நண்பராக இருக்கலாம், கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால், ஏதாவது ஒரு காரணத்தினாலே உங்களுக்கு இந்த பாலியல் நோய்கள் தொற்றுமாக இருந்தால் அந்த தொற்றை நீங்கள் கொண்டு வந்து வீட்டிலே இருக்கின்ற உங்களுடைய மனைவிக்கு கொடுப்பீர்கள். அவ்வாறு கொடுக்கின்ற போது உங்களுடைய மனைவி அந்த நேரத்திலே கர்ப்பம் தரிக்க போனால், பிரெக்னன்டாக போனால், அந்த பிள்ளையினுடைய அந்த மனைவியினுடைய வயிற்றிலே இருக்கின்ற சிசு 100% பாதிக்கப்படும். இது ஒரு பெரிய ஒரு கவலைக்குரிய விடயம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், அந்த வயிற்றிலே இருக்கின்ற சிசுவானது ஒரு விதமான பிழையும் செய்யவில்லை. அது ஆடவன் பாலியல் தொடர்புகளை வைத்துக் கொள்ளவில்லை, அது போதைப் பொருட்களை அது ஊசி மூலம் ஏற்றவில்லை, ஒரு விதமான பிழையும் இல்லாமல் அந்த பிள்ளை பிறக்கின்ற போது HIV அல்லது எய்ட்ஸ் என்ற பெயருடன் அல்லது சிஃபிலிஸ் என்ற பெயருடன், கன்ஜெனிட்டல் சிஃபிலிஸ் என்ற பெயருடன், அல்லது பிறக்கின்ற போது இந்த கொனோரியா போன்ற தொற்றுக்கள் ஏற்படுமாக இருந்தால் கண்கள் தெரியாமல் அந்த பிள்ளை குருடாக, வாழ்க்கை காலம் முழுக்க குருடாக, அது கொனோரியாக்கும் அப்படி வரும். அதே நேரத்திலே கிளமீடியா எனப்படுகின்ற ஒரு கிருமிக்கும் கூட, பெண்களுக்கு ஏற்படுகின்ற அந்த வருத்தத்துக்கு கூட அந்த பிள்ளைக்கின்ற பிள்ளையினுடைய கண்கள் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். எனவே இதில் இருந்து நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்கள் நீங்கள் போக வேண்டாம் என்று சொல்லி நான் சொல்ல எனக்கு ஒரு விதமான உரிமை கிடையாது. நீங்கள் திருமணத்துக்கு வெளியே தொடர்புகளை வைத்திருக்க கூடாது என்று சொல்வதற்கு எனக்கு ஒரு விதமான உரிமையும் கிடையாது. அது உங்களுடைய விருப்பம், பர்சனல் விஷ். ஆனால் முக்கியமாக இந்த மனைவி கருத்தாங்கி இருக்கின்ற போது அல்லது கர்ப்பமை நீங்கள் ஒரு பிரெக்னன்சிக்கு, ஒரு கர்ப்பம் தரிப்பதற்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்கள், பிளான் பண்ணுகிறீர்கள் என்றால் அந்த இடத்திலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த இடத்துல நீங்கள் திருமணத்துக்கு வெளியான உறவுகளை நீங்கள் இயல்பான மட்டும் குறைத்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளை இந்த பாரிய பயங்கரமான இந்த பாலியல் நோய்களுடன் பிறக்கக்கூடியதாக இருக்கும். அதன் பிற்பாடு அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை காலம் முழுவதுமே பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். எனவே இதை நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெண் நண்பர்கள், பெண் நண்பிகள், மனைவிமார் கேட்டுக்கொள்ளுங்கள். அதாவது உங்களுடைய கணவரோ உங்களுடைய ஆண் நண்பரோ உங்களை விட்டு வேறு இடத்துக்கு போகிறார் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் நீங்கள். ஏனெனில் நீங்கள் உங்களுடைய கணவருடன் ஒழுங்கான பாலியல் உறவுகளை வைத்துக் கொள்ளாதபடியினாலே, நான் மீண்டும் உங்களுக்கு சொல்றேன், இன்றைய காலப்பகுதி ஃபாஸ்ட் வேர்ல்ட், வேகமான உலகமாக இருக்கின்றது. எல்லாருமே பாலியலை தூண்டுகின்ற ஒரு நிலையிலே தான் அனைவருமே இருக்கின்றோம். பல படங்கள் இருக்கின்றது பாலியலை தூண்டுகின்ற, செக்ஷுவல் டிசையர்ஸ் அல்லது செக்ஷுவல் லிபிடோ என்று சொல்லுவோம். பாலியலை தூண்டுகின்ற பல படங்களை எல்லாம் அனைவருமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்றபடியினால் இவற்றின் காரணமாக உங்களுடைய கணவருடைய, உங்கள் ஆண் நண்பருடைய பாலியல் மோகம் அதிகரித்து அதற்கு நீங்கள் ஈடு கொடுக்காவிட்டால் என்ன நடைபெறும் என்றால், கடைசியிலே அவர் வேறு வாக்களை, அதாவது பாலியல் தொழிலாளிகள், கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அல்லது ஃபேமிலி செக்ஸ் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லுவோம், அவர்களைத்தான் அவர்கள் தேடி போக வேண்டிய ஒரு நிலைமை வருகிறது. எனவே இது முற்றிலுமே தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. எனவே கவனித்துக் கொள்ள வேண்டும். என்னென்றால் அவதானமாக இருப்பது மிக மிக முக்கியமானது. எனவே பெண்களுக்கு கூட, மனைவிமாருக்கு கூட நான் சொல்லுகின்ற ஒரு அறிவுரை என்னவென்றால், உங்களுக்கே, அதாவது நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். எனவே இந்த பாலியல் தொற்று உங்களுக்கு ஏற்படுமாக இருந்தால் நான் 8 அறிகுறிகளை உங்களுக்கு சொல்வேன். இந்த 8 அறிகுறியை நான் என்னுடைய
நான் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மருத்துவ பீட மாணவர்களுக்கு நான் அதாவது லெக்சர்ஸ் எடுக்கின்ற போது கூட படிப்பிக்கின்ற போது கூட அல்லது இந்த நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் மருத்துவ தாது பயிற்சி தாதுகளுக்கு நான் லெக்சர்ஸ் எடுக்கின்ற போது கூட மற்ற அனைவருக்கும் கூட 8 விடயத்தை நான் அவர்களுக்கு சொல்வது வழக்கம். எனவே உங்களுக்கு ஒரு பாலியல் நோய் ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் உங்களுடைய கணவரோ உங்களுடைய ஆண் நண்பரோ ஒருபோதுமே உங்களிடம் வந்து நான் இப்படி ஒரு ஆளோட போனேன் ஒரு பெண்ணுடன் போனேன் என்று சொல்லி ஒருபோதுமே அவர் உங்களுக்கு சொல்ல மாட்டார். நீங்கள் கேட்டாலும் கூட நீங்கள் சந்தேகப்பட்டு கேட்டாலும் கூட அவர் உடனடியாக இல்லை என்றுதான் சொல்லுவார். எனவே நீங்கள் அனைவரும் இந்த கால பகுதிகளிலே கண்களை திறந்து இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கின்றது. எனவே இந்த பாலியல் நோய்கள் ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ தொற்றி இருந்தால் 8 குணங்கூறிகள் 8 அறிகுறிகள் நாங்கள் சிம்டம்ஸ் என்று சொல்லுவோம். அந்த 8 முக்கியமான சிம்டம்ஸ் எங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவது என்னென்றால் ஆண்களாகவும் இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், ஆண்குறியில இருந்து அது யோனி பகுதியில இருந்து ஒரு வெள்ளை திரவம் போல, அதை நாங்கள் ஒயிட் டிஸ்சார்ஜ் என்று சொல்லுவோம், வெள்ளை திரவம் போல வருவது. அதாவது ஆண்கள் நினைச்சு கொள்ளலாம் அது விந்து என்று அல்ல. விந்து உங்களுக்கு தெரியும், ஒரு கிளியரான ஒரு சாடையான ஒரு கலந்த ஒரு கிளியரான ஒன்றாகத்தான் எங்களுடைய சுக்கில பாயம் அல்லது விந்து இருக்கும். ஆனால் இந்த பீனல் டிஸ்சார்ஜ் என்று சொல்லப்படுகிற ஆண்களுக்கு ஏற்படுத்த டிஸ்சார்ஜ் ஆனது ஒரு ஒரு வித்தியாசமான ஒன்றாக இருக்கு. அதை நாங்கள் அப்படி தொட்டு பார்த்தால் அப்படியே இழுபட்டு கொண்டு போகிறது. அதே நேரத்திலே ஒரு தயிர் மேரி அல்லது கேர்ட் மேரி நிறத்திலே அது இருக்கும், அப்படியே ஆண்குறிக்கு வெளியிலே வந்திருக்கும், அல்லது உங்களுடைய உள்ளாடைகளிலே அண்டவையாகவே கூட அது பட்டிருக்கும். அதே நேரத்திலே பெண்கள் முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள். என்ன யோசிச்சு கொண்டிருக்கிறார்கள், இந்த வெஜைனல் டிஸ்சார்ஜ் அதாவது யோனி பக்கத்தில் இருந்து வெள்ளைப்படுவதென்றால் அது ஒரு நோமலான நிகழ்வு என்று சொல்லியிருக்கிறார்கள். அது நோமலான ஒன்றாக சாதாரண ஒன்றாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் முதல் என்ன சொல்லுதென்றால் அசாதாரணம் எல்லாத்தையுமே நாங்கள் விலக்கி போட்டு அதன் பிற்பாடு எக்ஸ்க்ளூட் பண்ணி போட்டு தான் ஒரு அசாதாரணம் எல்லாவற்றையுமே நாங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணி போட்டு விலக்கி போட்டு தான் இந்த வெள்ளைப்படுவது என்பது சாதாரண ஒன்றா என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். அதற்கு முதல் அந்த வெள்ளைப்படுவது எல்லாம் நார்மல் என்று இருக்க முடியாது. அது சிறு பிள்ளைகளுக்கும் கூட போதும். சில சிறு பெண்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவருடைய யோனிப்பதிலே சில கற்களை போடுகிறார்கள். போட்டு பிறகு அதில் கிருமி தொற்றிட்டு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அதில் இருந்து வெள்ளைப்பட்டு பிறகு பார்க்கின்ற போது யோனியிலிருந்து கற்கள் அகற்றப்பட்ட நிகழ்ச்சிகள் கூட கணக்கு இருக்கிறது. எனவே இது என்ன செய்ய வேண்டும், இந்த வெஜைனல் டிஸ்சார்ஜ் என்பது அல்லது பீனைல் டிஸ்சார்ஜ் என்பது ஆண்குறில இருந்து தண்ணி மாறி வெளியேறுவது அல்லது பெண்குறில இருந்து வெள்ளைப்படுவது எல்லாமே ஒரு அசாதாரண நிலைமை என்று நாங்கள் எடுத்து அதற்குரிய பரிசோதனைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் என்ன நடைபெறுகிறது என்றால் தூர இடங்களில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பதற்கு வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு நாங்கள் அந்த இடத்துல அவருக்கு தேவையான மருந்துகளை நாங்கள் கொடுக்கிறோம். எனவே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.